பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் உங்களுக்கான வசனம் மத்தேயு 6:22 சொல்லப்பட்டிருக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். எல்லாருக்குமே கடவுள் கண்ணை கொடுத்துருக்கிறார். ஆனால் எல்லாருமே பார்க்குற பார்வை ஒன்றில்லை. ஒரு விஷயத்த ஒரு ஆள் பார்க்குற வியூவும் இன்னொரு ஆள் பார்க்குற வியூவும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கண் தான், அந்த பார்வை தான் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கா. அந்த கண், அந்த பார்வை தான் எங்களை வாழ்க்கையை டிசைட் பண்ண இதில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் யோசேப்பை பற்றி நாங்கள் பார்க்குறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்குறார். ஆனால் அந்த தரிசனம் நிறைவேற வரைக்குமே அவருடைய வாழ்க்கையில் நடந்த முழுக்களுமே அந்த தரிசனத்துக்கு எதிரான காரியங்கள். ஒன்று கூட பாசிட்டிவான விஷயம் நடக்கவே இல்லை. ஆனால் அவர் முழுவதுமாக அவருடைய பார்வையை தேவனை நோக்கி வைத்தார். அவர் அந்த நெகட்டிவான விஷயங்களை பார்த்துருந்தாரா இருந்தால் அவர் தேவன் மேலே வைத்ததான அந்த விசுவாசம் அவருக்கு இல்லாமல் போயிருக்கும். அவர் பின்மார்க்கமாக போயிருப்பார். அவர் அந்த தேவன் கொடுத்ததான அந்த தரிசனங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். அப்போ அவருடைய பார்வை தேவனை நோக்கி இருந்தபடியாக அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. சில சமயங்களில் நாங்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருந்தால், நாங்கள் பழைய மாதிரி இல்லாமல் புதுசாக ரட்சிக்கப்பட்டு நாங்கள் வந்திருப்போமா இருந்தால் எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். நிறைய எதிரிகள் இருந்தாங்க. நிறைய பேர் எங்களோட சேர்ந்து பழகின நிறைய பேர் எங்களை எதிர்க்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும். ஆனால் நாங்கள் அந்த அவைகளை பார்ப்போமா இருந்தால் நாங்கள் தேவனை விட்டு பின்மார்க்கமாய் போயிருப்போம். பின்மார்க்கமாக போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் வேத வசனம் சொல்லுது, நீ தேவனுக்கு பிரியமாக நடந்தாயா இருந்தால் அந்த எதிரிகளும் உன்னிடத்தில் சமாதானமாக வர்ற மாதிரி தேவன் செய்வாராங்க. அப்போ நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான வழிகளை நாங்கள் செய்து கொண்டு போகாம இருந்தால் அந்த அவர்களுமே தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறி எங்களிடத்துக்கு வருவார்கள். அப்போ நாங்கள் பார்க்குற பார்வை சரியானதாக இருக்கணும். எங்களோட வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்கிறது எங்களோட கண், எங்களோட பார்வை மட்டும்தான். உதாரணமாக இப்போ ஃபோனை மாதிரி பெஸ்ட்டான விஷயம் இந்த உலகத்தில் இல்லை. அதே நேரம் ஃபோனை மாதிரி டேஞ்சரஸான விஷயம் இந்த உலகத்தில் இல்லை. எங்களோட பார்வை ஃபோனை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் பிரைட்டாக இருக்கும். அதுவே நாங்கள் ஃபோனுக்கு அடிமையாகி அதை டேஞ்சரஸான வழியில் நாங்கள் பாதிப்போமா இருந்தால் நாங்களும் விழுந்து போவோம். எல்லாமே பிறகு இருளடைஞ்சு போகிறதா இருக்குது. அதனால எங்களுடைய பார்வைகள் எல்லாம் தேவனை நோக்கியதாக இருக்கட்டும். அவரை நோக்கி பார்த்தா நாங்கள் பிரகாசம் அடைவோம். எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசம் அடைகிறதா இருக்கும். Have a brightful day.